எப்போதும் விழிப்பாய் இருப்போம். நாம் வாழும் இந்த உலகமயமாக்கல் கொள்ளைக்குள் நமது ஆன்மீக வாழ்வு ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்வாகவே அமைகிறது. நமது ஆன்மீக வாழ்வும் ஆன்மீக உடைகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எந்த நிமிடமும் விழிப்பாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கர்ஜிக்கும் சிங்கம் போன்ற அழகை நம்மை தாக்கி நமது படைக்கலங்கள் அனைத்தையும் பறித்து கொண்டு நம் வாழ்வையும் பங்கிட்டுக் கொள்வான். எனவே நாம் ஆயுதம் தாங்கி நம் வாழ்வை காத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஆயுதம் தாங்கி? படைத்தவர் தந்த இறைவார்த்தை எனும் ஆயுதம் ஏந்தி நாம் நம் வாழ்வை காத்துக் கொள்ள வேண்டும். நாம் செய்யும் அன்பு செயல் ஒரு ஆயுதம். ஜெபம் என்பது மற்றொரு ஆயுதம். இறை நம்பிக்கை என்பது இன்னொரு ஆயுதம். இந்த ஆன்மீக ஆயுதங்களை தாங்கி நம்மை காத்துக் கொள்வோம். இல்லாவிட்டால் நம்மை விட வலிமை மிக்க அழகை நம்மை தாக்கி வெல்வான். வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கின்ற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார் என்று இயேசு கூறுகின்றார். பிளவுபடும் எதுவும் அழிந்து விடுவது உறுதி. அது குடும்பமாக இருக்கலாம், தனி மனிதனாக கூட இருக்கலாம். பிளவு, பிரிவினை என்று வந்தால் இரண்டு பேருமே சிதறி அழிவது மறக்க முடியாத உண்மை. கடவுளும் வேண்டும் சாத்தானும் வேண்டும் என்ற இருமனம் இருந்தால் குழப்பத்திற்கு குறை இருக்காது. நியாயத்தையும் செய்ய வேண்டும், அநீதிக்கும் ஆமாம் போட வேண்டும் என்று இருந்தால் கெடுவது உறுதி. உண்மையும் சொல்ல வேண்டும், பொய்மைக்கும் தலையாட்ட வேண்டும் என்று இருந்தால் அது இருதலை கொள்ளி எறும்பின் நிலைதான். நல்லதை, உண்மையை, நீதியை, இயேசுவை பற்றி கொண்டு நமக்குள் பிரிவினை உண்டாக்காது வாழ்வோமாயின் வாழ்வில் நிம்மதியும் வெற்றியும் நம்மோடு இருக்கும். இயேசுவின் வார்த்தை உண்மையானது என்பதை முழு மனதோடு ஏற்று வாழ்வோம். எப்போதும் விழிப்புணர்வோடும் வாழ்வோம். இறையோடு இறை அருளுக்காய் காத்திருப்போம்.